வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. ராணிப்பேட்டையில் கொடிநாள் வசூல் என்ற பெயரில் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாசில்தாரையும் அவரது கார் ஓட்டுநரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். லஞ்சம் வாங்கியவர்கள் சிக்கியது எப்படி? பட்டா நிலத்தை புறம்போக்கு நிலம் என்று கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து நில உரிமையாளரிடம் லஞ்சம் கேட்டுள்ளனர் அரசு அதிகாரிகள். லஞ்சம் கேட்டவர்களை போலீசில் சிக்க வைத்துள்ளார் நில உரிமையாளர் ஒருவர். சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் சென்னசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சகாதேவன். இவருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மாங்காடு பகுதியில் 51 சென்ட் நிலம் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வருவாய்த்துறையினர் நில ஆவணங்கள் பதிவேட்டை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்தனர். அப்போது பட்டா நிலங்களை புறம்போக்கு நிலங்கள் என தவறுதலாக பதிவேற்றம் செய்துள்ளனர். அதில் சகாதேவனுக்கு சொந்தமான 51 சென்ட் நிலமும் புறம்போக்கு நிலம் என மாறி இருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சகாதேவன் தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டதை திருத்தம் செய்து கொடுக்கும்படி வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கோரிக்கை மனு கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிந்த போது மீண்டும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் சகாதேவன் மனு கொடுத்துள்ளார். அதன் பேரில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தாசில்தார் ஆகியோர் கள ஆய்வு நடத்தினர். அதில் சகாதேவன் கூறியது உண்மை என்று தெரியவரவே பட்டா அவரது பெயருக்கு மாற்றித் தருவதற்கு ஏற்பாடு செய்தனர். சில நாட்களில் சகாதேவன் பெயருக்கும் பட்டா மாறியுள்ளது. அந்த பட்டா மாறியதற்கான ஆவணத்தை தருவதற்கு கொடிநாள் வசூல் என்ற பெயரில் 25,000 ரூபாய் லஞ்சமாக தருமாறு ஆற்காடு வட்டாட்சியர் சுரேஷ் கேட்டுள்ளார். அதற்கு சகாதேவன் 15,000 ரூபாய் தருவதாக தெரிவிக்க வட்டாட்சியர் சுரேஷ் ஒப்புக்கொண்டிருக்கிறார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத சகாதேவன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்தார். இதனையடுத்து நிலத்தின் உரிமையாளர் சகாதேவன் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய 15,000 ரூபாய் லஞ்ச பணத்தை ஆற்காடு வட்டாட்சியர் சுரேஷிடம் கொடுக்க சென்றுள்ளார். அப்போது வட்டாட்சியர் சுரேஷ் தன்னுடைய கார் டிரைவர் பார்த்திபனிடம் அந்த பணத்தை தருமாறு தெரிவிக்க அவரிடம் பணத்தை கொடுத்துள்ளார். அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆற்காடு வட்டாட்சியர் சுரேஷ், அவரது டிரைவர் பார்த்திபன் ஆகியோரை கையும் களவுமாக கைது செய்தனர். அரசு அதிகாரிகளே தவறு செய்துவிட்டு அதை சரி செய்ய பாதிக்கப்பட்டவரிடமே லஞ்சம் கேட்ட அதிகாரிகளுக்கு சகாதேவன் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.